ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி எங்கள் வீட்டில் தக்காளி சாதம் செஞ்சாங்க. பேசிக்காகவே எங்கள் வீட்டில் இந்த தக்காளி சாதம், புதினா சாதம், தேங்காய் சாதம்லாம் ஒரு பிரியாணி ஃபீலில் செய்வாங்க. நாங்களும் இந்த சின்ன வயசுலேருந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இதே கட்டிட்டு போயிட்டு பழகிட்டோம். ஆனால் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் தக்காளி சாதம் தான் செய்ய போகிறாங்க, பிரியாணி டேஸ்ட்டில். உங்களுக்கு அதை காட்டலான்னு சொல்லி தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னா, ஒரு 3 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்து நல்லா நீளமாக வெட்டி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி புதினா, அரை கைப்பிடி கொத்தமல்லி எடுத்திருக்காங்க. இப்போ எங்கள் வீட்டில் கொஞ்சம் சின்ன பசங்கள்லாம் இருக்கிறதுனால இந்த புதினா கொத்தமல்லிலாம் தூக்கி தூக்கி போட்டுருவாங்க. அதனால் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அதை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அரைச்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கோம். நல்லா பெரிய சைஸ் பச்சை மிளகாவே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை நல்லா இந்த மாதிரி நீல வாக்கில் வெட்டி எடுத்துக்கோங்க. ஆனால் சொல்லிடுறேன் முன்னாடியே, இது பிரியாணி டேஸ்ட்டில் நாங்கள் செய்கிறதுனால கொஞ்சம் காரசாரமாக தான் ட்ரை பண்ணுவோம் வீட்டில் மேக்ஸிமம். எங்கள் பசங்களும் கொஞ்சம் காரசாரத்தை சாப்பிடுவாங்க. அதனால தான் இதை போட்டிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகாவை அதுக்கேற்ற மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நான் காட்டுறேன்ல, இந்த சைஸில் தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு 6 தக்காளி. ஆனால் தக்காளி எப்படின்னா நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. காயெல்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த மசாலா ரொம்ப கம்மியாக வரும். நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த 6 தக்காளியையும் இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நாங்கள் அரைச்சிக்கிறேன். ஒரு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தண்ணிலாம் ஊற்றாதீங்க தக்காளியில், அதுவே தண்ணியாக தான் இருக்கும். அதனால் நல்லா திக் பேஸ்ட்டாக மட்டும் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இந்த 6 தக்காளியையும். ஆனால் இது ரொம்ப சிம்பிள் தாங்க. நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மடமடன்னு தாளித்து விட்டுடலாம். ஒரு 10-15 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். ஒரு 2 கப் போல் ரைஸ் எடுத்திருக்கேன். நான் 2 டம்ளரில் ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 400 கிராம் அளவுக்கு ரைஸ் வரும். இந்த ரைஸ் வந்து ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ரைஸை வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். இப்போ வந்து நீங்கள் ஒரு 2.5 குழிக்கரண்டி போல் ஆயில் ஊற்றிக்கோங்க. சின்ன கரண்டி தான் அது. ஸோ 2.5 குழிக்கரண்டி ஆயில், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நான் சின்ன கரண்டியில் ஊற்றுறதுனால ஒரு 3 வாட்டி ஊற்றிருக்கேன். கரெக்டாக அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு தான் வரும் நெய். ஸோ இந்த எண்ணெயும் நெய்யும் கலந்து ஊற்றுனீங்கன்னா ஒரு பிரியாணிக்கு சூப்பர் ஃப்ளேவராக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 சின்ன துண்டு பட்டை போட்டிருக்கேன். ஒரு 5 கிராம்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் வெட்டி வச்சுருந்தீங்களா ஆனியன், அந்த ஆனியனை போட்டு நல்லா வதக்குங்க. இந்த ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும். எப்போவுமே நீங்கள் பிரியாணிக்கெலாம் வதக்குவீங்களா அந்த மாதிரி. இப்போ ஆனியன் வதங்கிறதுக்காக கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு போட்டிருக்கேன். அடுப்பை வேகமாக வச்சு சீக்கிரமாக வதங்கணும்னு சொல்லி கடகடன்னு பண்ணிடாதீங்க. நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்குங்க. ஒரு 50% வதங்கணுன்னா பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நீங்கள் வெட்டி வச்சுருக்க பச்சை மிளகா போட்டுட்டு ஆனியன் கோல்டன் ப்ரௌனாக ஆனதுக்கப்புறமா தான் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். இப்போ நான் வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் ஆயிருக்குல்ல, கோல்டன் ப்ரௌனில். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா நீங்கள் அரைச்சி வச்சுருக்க தக்காளி அதில் ஊற்றிடுங்க. இப்போ தக்காளி தொடக்கத்தில் பாருங்கள் ஒரு தண்ணி பதத்தில் இருக்கா. இது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் பண்ணும்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இதோ இந்த மாதிரி தண்ணியெல்லாம் போகி நல்லா திக் பேஸ்ட்டாக ஆகிடும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த மாதிரி வரும்போது நீங்கள் உங்கள் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டீஸ்பூன் சில்லி பவுடரும் 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லியும் போட்டிருக்கேன். நல்ல கலர் கொடுக்கும், அதுக்காக தான். காரம் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி குறைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் தயிர் ஆட் பண்ண மறந்துட்டேன், அதனால் கடைசியில் ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் ஆனால் இந்த டைமில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கோங்க. இந்த கொத்தமல்லியும் புதினா அந்த மசாலா எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி ஒரு சூப்பரான கலரில் இந்த மாதிரி வரும். தெரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் கூட தண்ணி இல்லை, நல்ல மசாலாவாக இருக்குது. இந்த டைமில் நீங்கள் அரிசி வச்சுருக்கீங்கள வடித்து, அந்த அரிசியே இதில் சேர்த்துக்கோங்க. அரிசியில் தண்ணி இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு வடித்து வச்சுக்கோங்க.
இப்போ நான் 2 டம்ளர் ஃபுல்லாக அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 4 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். அதாவது 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. இந்த கணக்கில் தான் நான் ஊற்றிருக்கேன். நான் சொன்னல முன்னாடி தயிர் போட மறந்துட்டேன்னு சொல்லி, நான் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா கொஞ்சம் ஸ்பைஸாக இருக்கிறதுனால தயிர் போட்டால் தான் அது கண்ட்ரோல் ஆகுன்றதுனால. நீங்கள் வந்து மசாலா போட்டிங்கள்ல அந்த டைமில் நீங்கள் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ 4 டம்ளர் தண்ணி எடுத்து ஊற்றிக்கிட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு வந்து வெங்காயம் வதக்கும் போது போட்டிருந்தேன். இப்போ நான் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். இந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உப்பு உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் உரைக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் விசில் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் உங்களுக்கு ஒரு விசில் வரணும். ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா சிம்மில் போட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் சிம்மிலேயே விடுங்க. 5 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஏர் வந்து தானாக ரிலீஸ் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நீங்களாக வந்து குக்கர் விசில் தூக்கி விட்டு போக வைக்காதீங்க ஏரு. அப்படி பண்ணிங்கன்னா சாதம் குழஞ்சிரும். தானாக ரிலீஸ் ஆச்சுன்னா சூப்பராக ரெடி ஆகும். சாப்பாடு எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? ஸோ எல்லா மெஷர்மெண்ட்டும் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும். என் கேமரா கொஞ்சம் ஃபால்ட்டுங்க, அதனால் வந்து இந்த குக்கரில் ப்ராப்பராக எனக்கு அந்த கலர் உங்களுக்கு தெரியல. நான் பிளேட்டில் சர்வ் பண்ணதுக்கப்புறமா வெளியே வெளிச்சத்தில் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன். அந்த ஃபோட்டோவை நான் லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.